நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லிமிட் தியரம். சென்ட்ரல் லிமிட் அப்படின்னு சொல்லும் போதே இட் இஸ் டாக்கிங் அபவுட் த சென்ட்ரல் பாயிண்ட் ஆர் லிமிட்டேஷன்ஸ். இது வந்து ஒரு தியரம் வேர் யூ வில் பி ஏபிள் டு கன்க்ளூட் ஆட்டோமேட்டிக்லி வித் த டெசிஷன் மேக்கிங். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வந்து எப்போவுமே ஒரு பாப்புலேஷன் மீனுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரிகார்ட்லெஸ் வாட் சைஸ் இட் இஸ் கோயிங் டு பி. அப்போது பாப்புலேஷன் நார்மலாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த பெல் கர்வ்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது நார்மலாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பட் அந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஆக்சுவலி நார்மாலிட்டியாக இருக்கும் போது ஷேப் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மீன் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இல்லை ஷேப்ஸ் மாறுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இன்க்ரீஸ் பண்ண நார்மாலிட்டிக்கு தான் தள்ளும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த சென்ட்ரல் லிமிட் தியரமில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஷேப் ஆஃப் த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனோடும் அதே மாதிரி ஷேப் ஆஃப் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனும் அதோட ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம். ஸோ ஆக்சுவலி வந்து சாம்பிள் வந்து பெருசாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிஷியனோட ரிசல்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 30 இருந்தால் இவங்க சொல்கிற இந்த தியரி வைஸ் அது ஓகேயாக இருக்கும். அப்போ 30க்கு மேலே இருக்கிற சாம்பிளாக இருந்துச்சுன்னா தான் இந்த நார்மாலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு வந்து அது ஸ்பெசிஃபை பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னிஃபிகண்ட் ஆஃப் இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து என்ன பெர்மிட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சைஸ்க்கு மேலே போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தனியாக வந்து பாப்புலேஷனோ இல்லை அதுக்கான டிஃப்ரென்சஸோ இல்லை ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனோ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் இல்லை இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்ற ஒரு டெசிஷன் மேக்கிங்கை கொடுக்குது. ஸோ அதுக்கு வந்து சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த டு எலாபரேட் சென்ட்ரல் லிமிட் தியரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட்ஸ் அ பேசிஸ் ஃபார் அ லாட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஏன்னா இந்த கான்செப்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ன்றது தான் உண்மை. பேசிக்காக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நிறைய இடங்களில் கால்குலேஷன்ஸு இல்லை ப்ராபபிலிட்டி தியரம் போடும்போது நீங்கள் வந்து டேபிள் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு Z வேல்யூ கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் சென்ட்ரல் லிமிட் தியரம் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வித் சம் எக்ஸாம்பிள். இப்போது இங்கே வந்து நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி 1 வரைக்குமே ஒரே லெவலில் இருக்கிறது தான் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ரெண்டு சைடுமே ஒன்றா இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவல் ப்ராபபிலிட்டி 0லேருந்து 1க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக சென்ட்ரல் லிமிட் தியரமை யூஸ் பண்ணிட முடியும். ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ எங்கெல்லாம் ப்ளாட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சாம்பிள்ஸாக நம்ம காட்டுறோம். அந்த 20 சாம்பிள்ஸோட யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து இங்கே நம்ம கிராஃபில் பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ பிளாட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியரர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இது 0லேருந்து 1 வரைக்கும் உள்ள டிஃப்ரென்சேஷன்ஸ் மைட் பி அது இப்போ 0.3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 0.4 இருக்கலாம், இல்லை வந்து அந்த 1க்குள்ளே அந்த 0லேருந்து அந்த 1க்குள்ளே இருக்கிற வேல்யூ Z வேல்யூ நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கால்குலேட்டிங் ஆஃப் மீன் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் உண்டான சாம்பிள்ஸோட மீன். ஸோ நம்ம முதல்ல பாப்புலேஷன் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம சாம்பிளோட மீன் வந்து பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது. அது வந்து இந்த ஹாரிசான்டல் வெர்டிக்கல் கிராஃபில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் சாம்பிளோட மீன். இப்போ இந்த ரைட்டில் பார்த்திங்கன்னா ஹிஸ்டோகிராமாக இருக்குது இல்லையா, அதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். இப்போ இது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ஏன்னா ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்குது. பட் அடுத்த ஒரு 10 சாம்பிளை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள் இந்த கிராஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. பாப்புலேஷன் மீனும் நம்மளோட ஸ்டாண்டர்ட் சாம்பிள் மீனும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்சேஷன்ஸ் நல்லா தெரியும். இப்போ இன்னொரு 20 சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுங்கள், 30 சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுங்கள், அடுத்து 40 மீன்ஸை ஆட் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது 50 மீன்ஸை ஆட் பண்ணி பாருங்கள். பார்த்திங்களா அந்த கிராஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் 60 மீன்ஸு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆஸ் வெல் அஸ் இந்த சைடுமே. இப்போ 70 மீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 80 மீன்ஸு, 90 மீன்ஸு இப்படி இன்க்ரீஸ் பண்ண சாம்பிள்ஸை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்சேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கிராஃப் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் லுக்ஸ் த நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது. ஸோ அந்த கர்வ் பார்த்திங்கன்னா பெல் ஷேப் கர்வ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது. தெர் இஸ் நோ டிஃப்ரென்சேஷன். இப்போ இந்த நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட்ங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெர் இஸ் சம்திங் தட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் இட் இன் த லேட்டர். இப்போது சென்ட்ரல் லிமிட் தியரமில் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அப்படின்னா, இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் அந்த கால்குலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை.
ஈவன் அன்ஈவனாக இருக்கிறது, லைக் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ட்ரா ஆகுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இந்த எக்ஸ்பனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி கர்வை. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு 20 சாம்பிள்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும் ஷேப்பு. அப்போ நீங்கள் திருப்பி சாம்பிள்ஸுக்கு வந்து மீன் எடுக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி a ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் மீனோட ஹிஸ்டோகிராமை வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ இன்னொரு 10 ஆட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 20 ஆட் பண்ணால் அதோட கிராஃப் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து 30 பாருங்கள் எப்படி மாறி இருக்குது. பட் ஸ்டில் உங்களோட அந்த கிராஃப் வந்து பெருசாக சேஞ்ச் ஆகிருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ கிராஃப் வந்து அந்த நீங்கள் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தால் கூட, எக்ஸ்பனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தால் கூட ஒவ்வொரு மீன்ஸை நீங்கள் சாம்பிள்ஸை ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் தான் உங்களுக்கு அங்கே காமிக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, அதிகமாக இப்போ பாருங்கள் 80 மீன்ஸ்க்கு எப்படி மாறி இருக்குது, 90 மீன்ஸ்க்கு எப்படி மாறி இருக்குது. ஓகே, ஸோ சாம்பிள் பேஸ் பண்ணி நீங்கள் கர்வ் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ 100 மீன்ஸ்க்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ கிராஃப் வந்து சூப்பராக வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா அந்த கர்வ் பெல் ஷேப் கர்வ் வந்து எக்ஸ்ட்ரா அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஈவன் தோ நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் மீனாக இருந்தாலும் கிராஃபாக டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து மீனோடது நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாக தான் இருக்குது. அதே நீங்கள் எக்ஸ்பனென்ஷியலாக இருந்தாலும் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் மீனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கிராஃபை எடுத்தாலுமே எந்த மாதிரியான மீனை வந்து நீங்கள் பாப்புலேஷனுக்கு பண்ணாலும் சாம்பிளோட கிராஃப் வந்து நார்மல் ஆகிடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர் ஆல்வேஸ் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போ ஈவன் இதை மட்டும் பார்க்காம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தாலும் அதை பற்றி அதுக்கு கவலை கிடையாது. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து அதோட மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இதுதான் அந்த ஹேஷ்ட்ரேக். என்ன ஹேஷ்ட்ரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் நார்மலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா ஒன்று தான் சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அதிகமாக ஆக நம்பர் ஆஃப் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மலாக தான் இருக்கும். இந்த சாம்பிளோட மீன்ஸ் வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறது தான் இந்த தியரி வந்து விளக்கமாக சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மீனையோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷனையோ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸை வந்து கரெக்டாக கணிக்க முடியும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி சில அதர் டெஸ்ட்லாம் இருக்குது. 2 சாம்பிளை வச்சு கம்பேர் பண்ணுறது. அனோவான்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கலி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து மினிமம் வந்து சாம்பிள் சைஸ் 30 இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்மளோட தம்ப் ரூல் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ.